ஸோ வெல்கம் பேக் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் பீஸ் அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ், அதாவது நியூ கம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே இப்போ தான் வாட்ச் பண்ணுறவங்க, இப்போ தான் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி ஒன் பீஸ் மாதிரியான பெரிய அனிமேஸை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸில் 1000க்கும் மேலே எபிசோட்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரே காரணம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000 எபிசோடில் நல்லா பார்க்க முடியாது, 1000 எபிசோட் இருக்குது, எனக்கு டைம் இல்லை அதை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒன் பீஸ் அனிமே மஸ்ட்டாக பார்த்தே ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இது ஒன் பீஸ் இல்லை, இது ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதுக்கான காரணமே அந்த எபிசோட்ஸ் தான். ஆனால் அது எபிசோட்ஸாக பார்க்காதீங்க. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் எண்டில் முடிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஜர்னி மாரி இருக்கும். அதாவது ஒன் பீஸ் பார்த்திங்கன்னா 6 எபிசோட் வந்து ஒரு ஜேர்னின்னே வச்சுக்கோங்க. ஒரு அழகான ஸ்டோரி, ஒரு அழகான ஆர்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா இறக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் பீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல காட்ட மாட்டாங்க. அது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு, ஒரு ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதில் ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல. நீங்கள் 1000 எபிசோடுக்கும் 1000 எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ், ஏகப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி நல்லா எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இதை குறையே சொல்ல முடியாது. இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ரைட்டிங் இருக்கும். ஒரு கேரக்டருக்கும் கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லி ஒன்று போவோம், அது வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட் லூஃபி இருக்கிறவங்க கூட வச்சுக்கோங்க. லூஃபி பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்கள பார்த்திங்கன்னா கை விட்டுறக்கூடாது, தன்னோட க்ரூ மெம்பர்ஸை அவ்வளோ வந்து சூப்பராக பார்த்துப்பார். அந்தமாரி ஒரு கேரக்டர். அதுக்கு சைடு கேரக்டராக பார்த்திங்கன்னா ஜோரோ பார்த்திங்கன்னா ஒரு லாயலிட்டி கேரக்டராக பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தன்னோட கேப்டன் பார்த்திங்கன்னா பைரட் கிங்காக மாறணும்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அதுக்கு எஃபர்ட் போடுவார். அதேமாதிரி க்ரூவில் இருக்கிற மற்ற எல்லா மெம்பர்ஸும் தான். அந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த ஒன் பீஸில் பார்த்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். அதில் வில்லன்ஸுன்னு சொல்லணும்னா ஒன் பீஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் வில்லன்ஸை இறக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒன் பீஸில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லன்ஸ்க்கும் ஒரு ரைட்டிங் இருக்கும் பாருங்கள். அந்த ரைட்டிங்கில் தான் அவங்க அந்த வில்லன் கூட நீங்கள் அட்டாச் ஆவீங்க. அவ்வளோ பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வில்லனும் பியூர் வில்லனாக பார்த்தீங்கன்னா இருக்கிருப்பாங்க. ஒரு ஆர்க்லேயும் அந்த வில்லனுக்கு இருக்கப்பட்ட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்னின்னே சொல்லலாம். இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை கற்றுப்பீங்க. அந்தமாரி பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான அனிமேனே சொல்லி ஆகணும். ஸோ இந்த அனிமே யாருமே மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒர்த் வாட்சிங் இட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த டைம் கன்சியூமிங்காகவே இருக்காது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சிங் இட்டுன்னு சொல்லுவேன். ஒரு ஆர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கணுன்னா அது உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அதேமாரி தான் இந்த அனிமையும். இந்த அனிமையோட ஃபுல் இதுவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த 1000 எபிசோட் தேவை தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அனிமே பார்த்திங்கன்னா ஒர்த் வாட்சிங் இட்டுன்னே சொல்லுவேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த அனிமையை போய் பார்த்துருங்க. யாரும் பார்த்திங்கன்னா இவ்வளோ எபிசோட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் இன்னும் ஒரு அவசரமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அனிமே கேலக்ஸி.